என் பேர் ராமகிருஷ்ணன். சேலம் புறநகர் மாவட்ட மாணவரணி செயலாளராக இருந்தேன் ஏடிஎம்கேல. நான் எடப்பாடியை சேர்ந்தவங்க. பஞ்சாயத்து தலைவராகவும் கவுன்சிலராகவும் இருந்தவன். அம்மா சின்னம்மா வருகைக்காக காத்துட்டு இருந்தோம். 8 ஆண்டுகளாக காத்துட்டு இருக்கிறோம். அம்மா வருகை புரியணும், அம்மா வந்து இந்த கட்சியை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சிருக்கோம். கட்சிக்காரரை காப்பாற்றணும்னு சொல்கிறோம். எடப்பாடியிலேயே கட்சிக்காரெல்லாம் ரொம்ப நொந்து போய் கிடக்குறாங்க. கிட்டத்தட்ட 15 ஆண்டா ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் சந்திக்க கூட முடியாது. அவர் பேர் தான் ஊருக்கெல்லாம். அவர் எக்ஸ் மினிஸ்டர், முதலமைச்சர், எக்ஸ் முதலமைச்சர், இப்ப எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். ஆனா பொதுமக்கள் யாரும் வந்து அவர் ஈஸியா அணுக முடியல, மக்கள் குறைகள் கேட்க முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. கட்சிக்கார யாரும் மதிக்கிறது கிடையாது. கட்சிக்கார யாரும் வந்து பலனடை கிடையாது. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. சின்னமா வந்துடணும் கட்சிக்கு. சின்னமா வந்து பொறுப்பெடுக்கணும். சின்னமா வந்து இந்த கட்சிக்கார எல்லாத்தையும் காப்பாற்றணும். அந்த நிலைமைக்கு தான் இருக்கோம். கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக நான் கரவேஷ்டி கட்டாம இருக்கோம். அம்மா பதவியேற்றாதான், அம்மா பொறுப்புக்கு வந்தாதான் கரவேஷ்டி கட்டணும்னு நான் காத்துட்டு இருக்கிறோம். அம்மா பதவிக்காக விருப்பம். அம்மாவை இன்னைக்கு சந்திச்சு அம்மா வந்து கட்டாயமா வந்து இந்த கட்சிக்காருக்காக இன்னைக்கு வரணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டோம். அம்மாவும் நல்ல ஒரு முடிவு எடுத்து சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. மாநாட்டில் நல்ல ஒரு அறிவிப்பு தரணுங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்குது.